வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசிய தின கொண்டாட்டத்தை ரத்து செய்தது சபா. நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி மலேசிய தின கொண்டாட்டத்தை ரத்து செய்வதாக சபா மாநிலம் இன்று அறிவித்தது. சபா மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனத்த மழையினால் 7 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இயற்கை சீற்றத்தினால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வரும் வேளையில் அவர்களுக்கு முதல் உதவி வழங்கும் பொருட்டு நாளைய மலேசிய தின கொண்டாட்ட நிகழ்வை மாநில அரசு ரத்து செய்வதாக சபா முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது சபா அரசாங்கத்தின் முன்னுரிமையாகும். வெள்ளப்பேரிடர் நிகழ்ந்த பகுதிகளில் மக்களுக்கான அனைத்து உதவிகளும் சென்றடைவதை உறுதி செய்வதற்கு நிர்வாக பணிகளை கவனிக்கும் பொருட்டு சபா பிறந்த அந்த உன்னத தின கொண்டாட்ட நிகழ்வு ரத்து செய்யப்படுவதாக ஹஜிஜி நூர் தெரிவித்தார். கடந்த 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி சபா சரவா ஆகிய மாநிலங்கள் மலாயாவுடன் இணைந்ததன் வாயிலாக மலேசியா உருவானது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 16வது பொது தேர்தலில் பரிகாத்தா நேஷனலில் உள்ள அனைத்து உறுப்பு கட்சிகளின் வேட்பாளர்களும் பரிகாத்தா நேஷனலை குறிக்கும் PN சின்னத்தை பயன்படுத்துவர் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அந்த கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நம்பிக்கை தெரிவித்தார். பரிகாத்தா நேஷனல் சின்னத்தை அனைத்து வேட்பாளர்களும் பயன்படுத்துவது மூலம் தேர்தல் பணிகள் சுமூகமாக நடைபெறும் என்பதுடன் தேவையற்ற பிரச்சினை எழுவது தவிர்க்கப்படும். அத்துடன் செலவினமும் குறையக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். பரிகாத்தா நேஷனலின் உறுப்பு கட்சியான பாஸ் கடந்த பொது தேர்தலில் கிளாந்தான், திரங்கானு முதலிய மாநிலங்களில் பாஸ் சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிட்டது. எனினும் வரும் பொது தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களும் பரிகாத்தா நேஷனல் சின்னத்தை பயன்படுத்துவது என்பது தம்முடைய சொந்த கருத்து என்ற போதிலும் பரிகாத்தா நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் இதுகுறித்து பேசப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிடின் குறிப்பிட்டார். சபா கொத்துக்கினபாலு கொலம்போங் கம்போங் சின்ரகாசே என்ற இடத்தில் இன்று காலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் புதையுண்டு மரணமுற்ற வேளையில் 6 காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக கனத்த மழை பெய்து வரும் வேளையில் மலைப்பாங்கான மேற்கண்ட கிராமத்தில் நிலப்பகுதி நிலைத்தன்மையை இழந்து நிலச்சரிவுக்கு வித்திட்டுள்ளது. காலை 10 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் ஒருவர் புதையுண்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போனதாக கூறப்படும் 6 தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். வேலை தேடி மலேசியாவிற்கு வரும் அந்நிய நாட்டவர்களிடம் எவ்வித சோதனையும் நடத்தாமல் செட்டிங் முகப்பிடங்கள் மூலம் நாட்டிற்குள் நுழைய அனுமதித்தது மூலம் பெரிய அளவில் லஞ்சம் பெற்று வந்த குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதில் ஒருவரின் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் மட்டும் 15 லட்சம் ரிங்கிட் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. செட்டிங் முகப்பிடங்களின் வாயிலாக அந்நிய நாட்டவர்கள் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய அனுமதி அளித்த குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் ஒருவர் மட்டும் தாபோங் ஹஜி நிதியகத்தில் 10 லட்சம் ரிங்கிட் சேமிப்பை கொண்டுள்ளார். 10 லட்சம் ரிங்கிட் உட்பட இதர தொகைகள் அனைத்தும் அந்த அதிகாரி தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் வங்கி சேமிப்பாக கணக்கு வைத்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தெரிவித்துள்ளது. அண்மையில் கோலாலம்பூர் கம்போங் சுங்கை பாருவில் நிகழ்ந்த மோதல் தொடர்பில் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங்கின் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த இந்த மோதல் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு பாஸ் கட்சி தலைவரின் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சுல்சிமி எஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் 186, 353 மற்றும் 324 ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்த நபர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி மேலும் கூறினார். பத்துகேவ்ஸ் பிங்கிரான் பகுதியில் ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 6 வீடுகள் அழிந்தன. இந்த சம்பவம் இன்று காலை 11:35 மணியளவில் நிகழ்ந்தது. 6 வீடுகளில் 3 வீடுகள் 100 விழுக்காடு முற்றாக சாம்பலானதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த ஸ்லாயாங், சுங்கைபுலோ, கோம்பா ஸ்லாத்தான் மற்றும் ஷா அலாம் ஆகிய தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 25 வீரர்கள் சுமார் அரை மணி நேரத்தில் தீயை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதிர்ஷ்டவசமாக எந்தவொரு உயிருடற் சேதமும் ஏற்படவில்லை என்று இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அஹ்மத் முக்லிஸ் குறிப்பிட்டார். சிலம்பம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டாகும்.
இந்த விளையாட்டு நமது நாட்டில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக விளங்குகிறது. நடந்து முடிந்த சரவா சுக்மா போட்டியில் சிலம்பம் ஒரு விளையாட்டாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போட்டியில் பேராக்கை பிரதிநிதித்து கலந்து கொண்ட மாணவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். பேரா இப்போவில் அரிமா சிலம்பம் என்ற பெயரில் இயங்கி வரும் இந்த கலையை பயின்று பலர் சிறந்து விளங்கி வருவதாக அதன் பயிற்றுனர் செந்தாமரை அருணாசலம் ஜெயேந்திரன் கூறினார். நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி மலேசிய தினத்தை முன்னிட்டு ஈப்போ படாங்கில் ஒன்று திரண்ட அவ்வியக்கத்தின் மாணவர்கள் தாங்கள் பயின்ற சிலம்ப கலையை பொதுமக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினர் என்று அவர் தெரிவித்தார். இன்று அதிகமான பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை, குறிப்பாக தங்களின் பெண் பிள்ளைகளை சிலம்பக்கலை பயிற்சியில் ஈடுபடுத்த அதிக ஆர்வம் காட்டி வருவதாக செந்தாமரை கூறுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் திருமதி செந்தாமரை அருணாசலம் ஜெயேந்திரன். என்னோட தகப்பனார் பேரா மகாகுரு அருணாசலம் ஜெயேந்திரன் அவர்கள். இந்த கலையை சிலம்ப கலையை சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தந்தையார் தான் எங்களோட ஆசான். இன்னொரு ஆசான் அருணாசலம். அவங்க 2 பேர் தான் எங்களுக்கு ஆசான். சுமார் 30 வருஷத்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கற்றுது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்ப கலையை எங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் தொடர்ச்சியாக செல்லணும்னு சொல்லிட்டு இப்போ பல இடங்களில் சிலம்ப வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். சுமார் ஒரு 200 மாணவர்களுக்கு மேலே இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பரவு தான். ஸோ இந்த நமது பாரம்பரிய தமிழர் தற்காப்பு கலையை பழக்கத்துக்கு பெற்றோர்களையும் நமது அடுத்த தலைமுறையினரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். தமது தலைமையிலான அரிமா சிலம்பக்கலை பயிற்சி மையத்தில் சுமார் 200 மாணவர்கள் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் அதிகமான மாணவர்கள் பெண்கள் என்று செந்தாமரை பெருமிதம் தெரிவித்தார். இந்த பயிற்சியானது எதிரிகளிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளவும் நமது உடல் வலிமையையும் மன உறுதியையும் வளர்க்கவும் பயன்படுகிறது. அரிமா சிலம்ப மையத்தின் மாஸ்டராக இருந்து அரவிந்தன் கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்புடன் இப்பயிற்சியை வழிநடத்தி வருவதாக செந்தாமரை குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.